கயல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து அவசரப்பட்டு இப்படி ஒரு வேலைய வந்து பார்த்துட்டாங்க. இப்போ யாரு நம்ம கயல காப்பாத்த வரப்போறா அப்படிங்கிறது தாங்க வந்து தெரியல. உண்மையிலேயே ரொம்ப பாவம். ஸோ தீபிகாவ நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, கடத்திட்டுலாம் வந்து போயிருப்பாங்க. அப்போ அவள போட்டு பயங்கரமா வந்து அடிச்சு, ஸோ இந்த மாரி எழில் எங்க வச்சிருக்கா அப்படிங்கிற உண்மைய எனக்கு சொல்லி தான் ஆகணும். இல்ல அப்படின்னா உன்ன நான் உயிரோடயே விடமாட்டேன். அப்படி இப்படின்னு வந்து ரொம்பவே அதிகமா வந்து டயலாக்லாம் பேசி என்னென்னமோ வந்து பண்ணுவாங்க. ஆனாலுமே தீபிகா அவ வாயிலேருந்து எதுவுமே வந்து சொல்லவே மாட்டா. ஸோ எழில வந்து நீ தான் கொலை பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டா, நான் என்னடி பதில் சொல்லுவேன்? இப்படி பைத்தியம் மாரி பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த விஷயம் மட்டும் சிவசங்கரி ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா உன்ன சும்மாவே விடமாட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் உனக்கும் சரி, அவளுக்கும் சரி பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஒழுங்கு மரியாதையா என் எழில் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிருங்க. எனக்கு என் எழில் வேணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ தீபிகா எக்காரணத்த கொண்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம இவகிட்ட சொல்லிறவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அண்ட் கடைசியா நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, கத்திய காட்டி மிரட்டுறாங்க. இப்போ நீ எழில் எங்க இருக்காரு? அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லல அப்படின்னா, உன்ன நான் கொன்னுடுவேன்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கழுத்தில கத்திய வச்சுட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட நம்ம தீபிகா வந்து, "இங்க பாரு கயல், நீ வந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு. இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்காத. ஓ இப்படி வந்து கொலை பண்ற அளவுக்குலாம் நீ வந்து வந்துட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என் எழிலுக்காக நான் என்ன வேணாலும் வந்து செய்வேன். ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க கரெக்ட்டா அந்த தீபிகா இருக்கிற இடத்த பார்த்து கண்டுபிடிச்சுட்டு வந்துடுறாங்க. "மேடமோட வண்டி இங்க தான்டா இருக்கு. வாங்கடா உள்ள போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. ஸோ உள்ள வந்துட்டு பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம தீபிகாவ கட்டி போட்டு கயல் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து அந்த ரவுடி பசங்கள பார்த்த அந்த தீபிகா வந்து, இதுக்கப்புறமும் என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடி. பாருடி என் ஆளுக வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் உனக்கு வந்து சாவு தாண்டி." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. யார் வந்தா எனக்கு என்ன? இன்னைக்கு யாரையுமே நான் சும்மா விடுறதாவே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து நம்ம கயல் சொல்றாங்க. ஸோ பின்னாடி ரவுடி பசங்க வந்தவுடனே கத்திய காட்டி நம்ம கயல் வந்து மிரட்டுறாங்க. "இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்க. இதுக்கப்புறமும் இவள காப்பாத்தணும்னு நெனச்சு நீங்க வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க உயிருக்கு தான் வந்து ஆபத்து." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ரவுடி பசங்க, "இங்க பாரு, தேவையில்லாத வேல பார்க்குற. எங்க மேடத்த ஒழுங்கு மரியாதையா விட்டுரு. அதுக்கப்புறம் உன் உயிருக்கு தான் வந்து ஆபத்து." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ச்சீ வாய மூடுங்க. என்ன என்னையவே மிரட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து அந்த ரவுடி பசங்க கிட்ட எல்லாம் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, பின்னாடி இருந்து ஒருத்தன் கட்டைய வச்சு நம்ம கயல வந்து பார்த்தீங்கன்னா, நங்குன்னு வந்து மண்டையிலேயே வந்து அடிச்சுருவாரு. ஸோ அப்படி அடிச்சதுனால நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து தலையில அடிச்சதுனாலேயே எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மயங்கிருவாங்க. ஸோ உடனே நம்ம தீபிகாவோட கட்டையும் வந்து அவுத்து விட்டுருவாங்க. என்னையவே நீ அடிச்சு வந்து என்ன வந்து இது பண்ண பார்க்குறியா? உன்னெல்லாம் இதுக்கப்புறமும் நான் சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கயல வந்து பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ஸோ தள்ளி விட்டதுல தலையில வேற அடிச்சதுனால நம்ம கயல் வந்து விழுந்த உடனே வந்து அப்படியே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்ல. ஸோ நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா வந்து இப்பதான் அவளுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேளை நீங்க எல்லாருமே கரெக்ட்டான டைம் வந்து வந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன மேடம் இந்த பொண்ணு உங்கள வந்து இந்த அளவுக்கு கடத்தி கூட்டிட்டு வந்து கொலை பண்ற அளவுக்குலாம் வந்துட்டா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு திமிரு ரொம்ப அதிகமாயிருச்சு. இவளெல்லாம் உயிரோட விட்டதே தப்பு. அன்னைக்கே கையில கிடைச்ச உடனேயே இவள நம்ம கொன்றுக்கணும். தேவையில்லாம சாப்பாடு, தண்ணி இல்லாம கொல்லணும்னு ஆன்டி சொன்னதுனால தான் இவ அங்கருந்து வந்து தப்பிச்சா. இப்போ என் கையில இவ மாட்டிக்கிட்டால, இதுக்கப்புறமும் இவளோட உயிர் என் கையில தான் இருக்கு. இவள நான் உயிரோடயே வந்து விடமாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா வந்து பேசுறாங்க. ஸோ அந்த கயல வந்து இவள தூக்கிட்டு அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குடவுனுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கயல வந்து தூக்கிட்டு போறாங்க. அப்ப கூட நம்ம கயல் வந்து எந்திரிக்கவே இல்ல. ஸோ உடனே வந்து நம்ம தீபிகா வந்து, இது இவளோட உயிர் வந்து இன்னைக்கு இதோட வந்து போயிறணும் அப்படின்னு சொல்லும்போது, ரவுடி பசங்க வந்து, "என்ன மேடம் இந்த பொண்ண இங்கேயே கொல்ல போறீங்களா? ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு கேட்க, என்ன பிரச்சனை ஆக போகுது? இவ என்ன கடத்திட்டு வந்த விஷயம் யாருக்குமே வந்து வெளியில தெரியாது. இவள இத்தோட முடிச்சா மட்டும் தான் நான் ஆசைப்படுற எழில் எனக்கு கிடைப்பாரு. இவ உயிரோட இருந்தான்னா கண்டிப்பா அது நடக்கவே விட மாட்டா. அது மட்டும் கிடையாது. எழில் வந்து நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இவள உயிரோட விட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு தான் வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த நம்ம சிவசங்கரி மேடம் கிட்ட கேட்க வேணாமா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தேவையே கிடையாது. ஆன்டியே வந்து அதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க. இவ விஷயத்த மட்டும் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா, அதுல முதல்ல சந்தோஷப்படுற போறதே வந்து ஆன்டி தான். அதனால அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ணுங்க. இவளோட கை, கால வந்து கட்டி போடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த ரவுடி பசங்களும் ஒரு கயிற எடுத்துட்டு வந்து கயலோட கால், அதுக்கப்புறம் கை 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு மண்ணெண்ணெய் வேணும். ஸோ இவ உடம்பு ஃபுல்லா வந்து பெட்ரோல் இல்லன்னா மண்ணெண்ணெய ஊத்துங்க. இவள வந்து இங்கேயே எரிச்சு இவளோட கதையவே நான் முடிச்சிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரவுடி பசங்க ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்ற விஷயத்த நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. உங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு நான் கேரண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி தீபிகா சொன்னதுனால,
சரி ஓகே மேலிடத்துல உள்ளவங்க சொல்றத நம்ம கேட்டு தானே ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையுமே பணம் குடுத்து தீபிகா பண்ண சொல்லியிருப்பா. அதனால இந்த விஷயத்துக்குமே வந்து துணையா போறது அப்படிங்கிறது ரவுடி பசங்களுக்கு ஒண்ணும் புதுசா விஷயம் கிடையாது. அந்த ரவுடி பசங்களும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த பெட்ரோல எடுத்துட்டு வந்து நம்ம கயல் மேல ஃபுல்லாமே வந்து ஊத்திர்றாங்க. ஸோ அப்ப கூட நம்ம கயல் வந்து எந்திரிக்காம மயக்கத்திலே தான் இருக்காங்க. நம்ம தீபிகா வந்து தீப்பெட்டிய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பசங்க கிட்ட வாண்டி, அந்த தீப்பெட்டிய பார்த்தீங்க அப்படின்னா பொருத்துறாங்க. மொத தடவ, 2வது தடவலாம் தீப்பெட்டி வந்து பொருந்தவே மாட்டேங்குது. என்ன கயல் உன்ன நான் எரிக்கலான்னு சொல்லி பார்த்தா, அப்ப கூட இந்த தீப்பெட்டி வந்து கொஞ்சம் கூட வந்து இதாகவே மாட்டேங்குது. உன் ஆயுசுக்கு அவ்ளோ கெட்டியா என்ன? ஆனாலும் உனக்கெல்லாம் வந்து ஆயுசு வந்து அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுடி. கண்டிப்பா உன்ன நான் வந்து கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஸோ கரெக்ட்டா வந்து அடுத்த செகண்ட் வந்து இன்னொரு தீப்பெட்டிய பொருத்தும்போது, அதில வந்து தீப்பெட்டி வந்து எரிஞ்சிருது. கரெக்ட்டா வந்து நம்ம கயல் மேல தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கும்போது, திடீர்னு ஒரு கால் வருது. என்ன கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கயலோட மொபைல்ல தான் வந்து கால் வருது. ஸோ இந்த மாரி ஃபோன் வர்றத பார்த்தோனே நம்ம தீபிகா வந்து அத ஆஃப் பண்ணிட்டு, "என்ன ஃபோன்? யார் ஃபோன் வருது? அவ பேக்ல ஃபோன் இருக்கான்னு செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக்ல வந்து பார்க்கும்போது ஃபோன் வருது. "ஆமா மேடம் ஃபோன் வருது. யாரோ வந்து சக்தி அப்படிங்கிற மாரி பண்றாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சக்தியா? எங்க ஃபோன குடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஃபோன வந்து அட்டெண்ட் பண்ணும்போது, நம்ம சக்தி வந்து "ஏய் கயல் ஒரு முக்கியமான விஷயம்டி. அந்த தீபிகா எழில் எங்க வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் நான் கண்டுபிடிச்சுட்டேன்டி. நீ எங்க இருந்தாலும் சரி உடனே கிளம்பி வா. நம்ம கையோட போயிட்டு நம்ம எழில வந்து கூட்டிட்டு வந்துரலாம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்டோனே நம்ம தீபிகாவுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஷாக். அண்ட் பார்த்தீங்கன்னா, தீபிகா எதுவுமே வந்து பேசாம அமைதியா சைலன்ட்டா இருக்காங்க. "என்ன கயல் நான் பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையா? ஹலோ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன செக் பண்ணி பார்க்குறாங்க. லைன்ல தானே இருக்க. அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன கயல் என்ன ஆச்சு? எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து கட் ஆயிருது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபோன் பண்ணி பார்த்தா, உடனே ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிற மாரி வருது. தீபிகாவுக்கு பார்த்தீங்கன்னா, கையும் ஓடல, காலும் ஓடல. என்ன இவ புதுசா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளே! எழில் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிச்சுட்டாங்களா? இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, தீபிகா உடனே பார்த்தீங்கன்னா, மண்டைய பிச்சுக்க ஆரம்பிச்சுர்றா. இந்த பக்கம் நம்ம சக்திக்கு வந்து டவுட் வந்துருது. என்ன இது கயலுக்கு ஃபோன் பண்ணா மொத தடவ எடுத்தா, எதுவுமே வந்து பேசல. அப்படியே சைலன்ட்டாவே வந்து கட் பண்ணிட்டா. இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணோம் அப்படின்னா, ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருதே! அப்படியெல்லாம் அவ பண்ற ஆள் கிடையாதே! அதுவும் நம்ம முக்கியமான விஷயத்த எழில் பத்தி பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது, அவ இப்படிலாம் கட் பண்ண மாட்டாளே! ஒருவேள வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இந்த மாரி வந்து சிவசங்கரி தீபிகா மேல ரொம்ப கோவமா இருந்தாளா? அதில ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாளோ? என்னன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு நெனச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம் யாரா நம்மளுடைய இவரு சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து சரி ஓகே நம்ம இந்த விஷயத்த வந்து அவங்க வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம். மூர்த்தி கிட்ட அந்த மாரி சொல்லிட்டு உடனே நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, மூர்த்திக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. சொல்லு சக்தி என்னம்மா? என்னம்மா? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அண்ணே, நான் கயலுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். மொத தடவ அவ ஃபோன் எடுத்தா. ஆனா எதுவுமே வந்து பேசல. திருப்பி ஃபோன் பண்ணா உடனே ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வந்துருச்சு. ஆனா கயல் வந்து அங்க இருக்காளா?" அப்படின்னு கேட்க, "இல்லையம்மா கயல் இங்க இல்ல. காலையிலேயே ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனா. அதுலேருந்து இன்ன வரைக்கும் நாங்க ஃபோனும் பண்ணல. அவளுமே இங்க வரல. என்னம்மா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, "தெரியல என்ன எனக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "கயலுக்கு இப்ப நான் ஃபோன் பண்ணி பார்க்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி கட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. ஸோ உடனே காமாட்சி வந்து, "என்ன மூர்த்தி என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்லம்மா சக்தி இப்ப தான் வந்து ஃபோன் பண்ணா. இந்த மாரி கயலுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் போகல. ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. மொத தடவ கால் அட்டெண்ட் பண்ணிட்டு எதுவுமே பேசாம கயல் உடனே கட் பண்ணிட்டா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, "என்ன மூர்த்தி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு பயமா இருக்கே." அப்படின்னு சொல்ல, "அம்மா அம்மா பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கயல் வந்து ஒண்ணு ஏதாவது டிரைவிங்ல இருப்பா. இல்ல எங்கேயாவது வேலையா இருப்பா. அதனால கட் பண்ணியிருப்பா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ உடனே மூர்த்தி வந்து மறுபடியும் சக்திக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க அண்ணா என்ன ஆச்சு? கயல் எடுத்தாளா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல சக்தி இந்த மாரி கயலுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது." அப்படின்னு சொல்ல, அதுதானே எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா நான் கயல் கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசினேன். எழில் எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுச்சுன்னு, நம்ம போய் உடனே எழில கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு தான் நான் அவகிட்ட பேசினேன். ஆனா அதுக்கு எந்த பதிலும் அவ சொல்லாம கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது, மூர்த்திக்கு வந்து சந்தேகம் வருது. "என்ன சக்தி சொல்ற? எழில் மாப்பிள்ளை எங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா அண்ணே தெரிஞ்சுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றேன். "என்னம்மா சொல்ற? எங்க இருக்காரு மாப்பிள்ளை?" அப்படின்னு சொல்ல, "அண்ணே இப்போ ஃபோன்ல வந்து இத பத்தி பேச முடியாது. நம்ம நேர்ல வேணா பேசிக்கலாம். மொத கயல் எங்க இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஏற்கனவே அவ அந்த சிவசங்கரி, தீபிகா மேல ரொம்ப கோவமா இருந்தா. ஒருவேள அங்க ஏதாவது அவளுக்கு பிரச்சனை இல்ல ஆபத்து ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா.
ஸோ இத கேட்டோனே நம்ம மூர்த்தி, அதுக்கப்புறம் காமாட்சி எல்லாருக்குமே ஒரு பதட்டம் ஆயிருது. என்னடா புதுசா மறுபடியும் பிரச்சனை வரப்போகுதா? அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்திருக்கு. நம்ம கயல் வந்து கைய கால வச்சுட்டு சும்மா இருக்காம, தேவையில்லாம போயிட்டு இப்படி ஒரு பிரச்சனைய வரவழைச்சுட்டு, இப்போ உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமையில வந்து படுத்து கிடக்கா. ஸோ இதுக்கப்புறம் தீபிகா என்ன பண்ண போறா? நம்ம எழில மறுபடியும் ஷிஃப்ட் பண்ண போறாங்களா? இல்ல உண்மையிலேயே வந்து சக்தி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறாளா? சிவா கூட சேர்ந்து அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.